வணக்கம். பிரம்மனின் ராட்சசி கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். எனக்கு தெரியும் தென்றல், நேற்று நீ காலேஜில் பர்மிஷன் போட்டுட்டு ஆட்டோவில் ஏசிபி ஆஃபீஸுக்கு போயிருக்க. அந்த வார்த்தையை கேட்டதும் திகைப்புடன் தந்தையை பார்த்தாள் தென்றல். உன்னை கூட்டிகிட்டு போன ஆட்டோ டிரைவர் எனக்கு தெரிஞ்சவன் தான். சாயங்காலம் நான் நடைப்பயிற்சிக்கு போனப்போ பார்க்கில் அவனை பார்த்தேன். உங்கள் பொண்ணை ஏசிபி ஆஃபீஸில் காலையில் விட்டேன் சார்னு சொன்னான் என்ற விஷயத்தை சொல்லி முடித்தார் கணேசன். தென்றலின் முகத்தில் பதற்றம் பரவியது. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னது தான் தென்றல், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சி எங்களை ஏமாத்திட்டு மறைமுகமாக ஏதாவது முயற்சி பண்ண நினச்சி அந்த நிமிஷமே என்று சொல்லிவிட்டு தொண்டை அடைக்க ஒரு கணம் நின்றவர் பிறகு கண்களில் நீர் துளிர்க்க, என்னையும் உங்கள் அம்மாவையும் நீ உயிரோட பார்க்க முடியாது என்றார் உடைந்த குரலில். அப்பாவின் கண்களில் தெரிந்த வேதனையையும் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் பார்த்தவளுக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. கண்கள் முழுவதும் கண்ணீர் நிரம்ப தலை குனிந்து அமைதியாக நின்றாள். நாட்கள் மெதுவாக நகரத் தொடங்கின. வீட்டில் திருமண கொண்டாட்டம், மாங்கல்ய பூஜை, புடவை, அழைப்பிதழ், உறவினர்களின் வருகை என திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. அந்த மகிழ்ச்சியின் நடுவில் தென்றலின் மனம் மட்டும் நிம்மதியை தொலைத்திருந்தது. போலீசார் அழைத்து சென்ற பிறகு ஆனந்தை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவன் அலைபேசியும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று விசாரித்தாள். அங்கு அவன் இல்லை. அவன் உதவியாளர்களிடம் விசாரித்த போது உடல்நிலை சரியில்லாமல் அறையிலேயே படுத்திருக்கிறானோ என்னவோ என்று சந்தேகமாக கூற, உடனே அவன் தங்கி இருந்த அறைக்கு சென்றாள் தென்றல். வாசலில் தொங்கிய பெரிய போட்டு அவளை வரவேற்றது. ஆனந்த் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வெளியே வந்துட்டாரா இல்லையானே தெரியல. அன்னைக்கு போலீஸ் அவரை கூட்டிகிட்டு போகும்போது தான் எல்லாரும் கடைசியாக ஆனந்தை பார்த்துருக்காங்க. அப்படின்னா அவர் திரும்பி வரலையா? ஒரு வேளை பிரம்மா அவரை ஏதாவது பண்ணிட்டாரா? இப்படி பல குழப்பங்கள் அவள் மனதை அரித்து கொண்டிருக்க 2 நாட்கள் விட்டு மீண்டும் ஆனந்தின் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றாள். அங்கு இருந்த ஆனந்தின் உதவியாளனிடம் ஆனந்தை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா என விசாரித்தாள். அவனோ வருத்தமாக தலையசைத்தான். தெரியலக்கா, அண்ணா எங்கே போனாருன்னே தெரியல. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. நானும் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவாருன்னு தினமும் காத்துக்கிட்டே இருக்கேன். கஸ்டமர்ஸ் வேற வந்து கேட்டுட்டு போகிறாங்க என்றான் ஏமாற்றத்துடன். அவன் பதில் தென்றலின் கவலையை இன்னும் அதிகப்படுத்தியது. அதற்கு பிறகு தினமும் காலையில் வெளித்த கணத்திலிருந்து இரவு கண் மூடும் வரை ஆனந்தின் அலைபேசிக்கு அழைத்து பார்ப்பதும் அவன் வழக்கமாக செல்லும் இடங்களை ஒவ்வொன்றாக தேடி செல்வதுமே தென்றலின் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய வேலையாக மாறிப்போனது. இப்போது அவளுடைய மொத்த கோபமும் பிரம்மாவின் மீதுதான் இருந்தது. 1 வாரம் ஆகிவிட்டது. ஆனந்த் திரும்பி வரவே இல்லை. தென்றலின் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டே போனது. ஆனந்தை பற்றி ஒரு சிறு தகவல் கூட கிடைக்கவில்லை. திருமண நாளும் நெருங்கி வந்தது. திருமணம் நிச்சயமான நாளிலிருந்து பிரம்மேஸ்வரனுக்கும் வேலைப்பளு பல மடங்கு அதிகரித்திருந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக முக்கியமான வழக்குகள், திடீர் ரெய்டுகள், உயர் அதிகாரிகளுடன் தொடர் ஆலோசனைகள், அதோடு ஒரு முக்கிய வழக்கு தொடர்பாக 1 வாரம் வெளியூருக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. திருமண வேலைகளுக்காக வீட்டில் அனைவரும் ஓடியாடி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க பிரம்மாவோ வேலை வேலை என்று வேலையிலேயே மூழ்கி கிடந்தான். அவ்வளவு வேலைப்பழுவுக்கு மத்தியிலும் தென்றலை பற்றிய ஞாபகம் வரும்போதெல்லாம் ஆசையோடு அவளுக்கு அழைத்து பேசுவான். பெரும்பாலும் அவன்தான் அவளிடம் அதிகம் பேசி கொண்டிருப்பான். சாப்பிட்டியா? வேலை எப்படி போச்சு? உடம்ப பார்த்துக்கோ, இப்படி பல கேள்விகள். ஆனால் தென்றலோ சரி, ஆமாம், இல்லை என்ற ஓரிரு வார்த்தைகளில் மட்டும் பதில் சொல்லிவிட்டு அமைதியாகி விடுவாள். அவளது அமைதிக்கு காரணம் புரியாமல் அதை அவளின் வெட்கம் என நினைத்த பிரம்மா அவளது மௌனத்தை கூட ரசித்தபடியே பேசி கொண்டிருப்பான். அத்தனை வேலை பழுவிற்கு மத்தியிலும் அவளுடன் பேசுவது சொல்ல முடியாத மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது அவனுக்கு. திருமணத்திற்கு 2 நாட்களே இருக்க ஒரு சில முக்கிய உறவினர்கள் வீட்டிற்கு வந்திருந்தனர். பெண் வீட்டில் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருந்தது. வீட்டில் இருந்த அனைவரும் மறுநாள் திருமண மண்டபத்திற்கு கிளம்ப வேண்டிய ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் ஏசிபி பிரம்மேஸ்வரனுக்கு அவசர தகவல் ஒன்று வந்திருந்தது. நகரின் புறநகர் பகுதியில் பல மாதங்களாக போலீசாரின் கண்காணிப்பில் இருந்த ஆயுத கடத்தல் கும்பலின் முக்கிய நபர்
அந்த இரவு ரகசியமாக ஒரு இடத்தில் தங்கியிருப்பதாக உறுதியான தகவல் கிடைத்தது. அந்த ஆபரேஷனை வேறு யாரிடமும் ஒப்படைக்க விரும்பாத பரமேஸ்வரன் இதற்காக அவனே நேரடியாக செல்ல வேண்டும் என முடிவு செய்தான். தேவையான போலீஸ் படையுடன் கிளம்ப தயாரானான். வெளியே செல்ல தயாராகி கொண்டிருந்த அவனை பார்த்த சாரதா, பிரம்மா, நாளைக்கு உனக்கு கல்யாணம், இந்த நேரத்தில் கூட கேஸ்னு கிளம்பணுமா? இன்னைக்கு ஒரு நாளாவது வேற அதிகாரிகள் அனுப்பக்கூடாதா என்று கவலையுடன் கேட்டார். அருகில் நின்றிருந்த முகிலனும், ஆமாண்டா, நாளை மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நீ வெளியே போகிறது சரியில்லை என்று சொல்லவும் அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டே வண்ண சீருடையிலிருந்து காக்கி சீருடைக்கும் மாறிக்கொண்டிருந்தவன், கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கு என்று சொல்லி புன்னகைத்தான். இது சாதாரண கேஸ் இல்லைம்மா, பல மாசமாக தேடிட்டுருக்கிற கும்பல் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற தகவலை விட்டுட்டா மறுபடியும் அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றான் அமைதியாக. பிறகு அவர்களை நிம்மதிப்படுத்தும் விதமாக, கவலைப்படாதீங்க, அதிகபட்சம் 2 மணி நேரம்தான், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன் என்று உறுதி அழைத்தான். பத்திரமா போயிட்டு வாடா என்று சாரதா கவலையுடன் கூற, புன்னகையுடன் பதிலளித்த பிரம்மேஸ்வரன் தன் துப்பாக்கியை இடுப்பில் சரி செய்து கொண்டு கிளம்பினான். வீட்டில் எல்லோரும் திருமண கொண்டாட்டத்தில் இருக்க கண்களில் கண்ணீருடன் கட்டிலில் அமர்ந்திருந்த தென்றல் அருகில் கிடந்த கைபேசியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனந்த், நம்ம 2 பேரும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் வந்துடுங்க ப்ளீஸ். என் மேலே தான் எல்லா தப்பும். நீங்கள் சொன்னதை கேட்காம அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திடலான்னு நினச்சேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானோன்னு இப்போ தான் புரியுது. ஆனந்த், ப்ளீஸ் வந்துடுங்க. அவள் மனதுக்குள் அழுது கொண்டிருந்த நேரம் தென்றலின் கைபேசி அதிர்ந்தது. திரையில் அவளுக்கு தெரியாத ஏதோ ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. முதலில் அழைப்பை ஏற்கவில்லை. விடாமல் தொடர்ந்து அதே எண்ணிலிருந்து ஃபோன் கால் வந்து கொண்டே இருக்க குழப்பத்துடன் அழைப்பை ஏற்று அலைபேசியை காதில் வைத்தாள். தென்றல் என்ற குரல் எதிர்முனையில் ஒலித்த அந்த நொடியே அவளது இதயம் துள்ளியது. ஆனந்த் என்று தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று சத்தமாக அலறிவிட்டாள். பிறகு சுற்றிலும் இருந்த உறவுக்காரர்களை பார்த்துவிட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு வெளியே ஆள் நடமாட்டம் இல்லாத பால்கனிக்கு சென்றாள். ஆனந்த், நீங்களா? இத்தனை நாளாக எங்கே போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களை பார்க்காம நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீங்கள் சொன்னது தான் சரி. என் அப்பாவை என்னால் சமாதானப்படுத்த முடியலை. நாளன்னைக்கு எனக்கும் பிரம்மாவுக்கும் கல்யாணம் கண்ணீரோடு கூறியவள், ஆனந்த், உங்களோடவே என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, இல்லைன்னா நான் செத்துடுவேன் என்றவள் கண்ணீர் மல்க பேச, தென்றல், நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ மணி 8, சரியா ராத்திரி 11:30 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சர்வீஸ் ரோடுக்கு வந்துடு. நானும் அங்கே வந்துடுவேன். நம்ம 2 பேரும் உடனே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் டெல்லியில் என் நண்பன் வீடு இருக்குன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு தங்கிடலாம் என்று அவன் சொல்லி முடிக்க, இதற்கு முன்பெல்லாம் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆனந்த் சொன்ன போதெல்லாம், இல்லை ஆனந்த், கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எப்படியாவது அப்பாவையும் அம்மாவையும் சமாதானப்படுத்திடலாம் என்று சொல்லி தென்றல் அதை மறுத்து விடுவாள். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் பெற்றோர்களை சமாதானப்படுத்தி இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்ற நம்பிக்கை அவளுக்கு அறவே ஆற்று போனது. தான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த திருமணத்தை நிறுத்த முடியாது. தன் பெற்றோர்கள் ஒருபோதும் மனம் மாற மாட்டார்கள் என்ற உண்மை புரிய இந்த திருமணத்தை நிறுத்த ஆனந்துடன் செல்வதுதான் சரி. வேறு வழியே இல்லை. தான் காதலித்தவனை இழப்பதை விட உலகத்தையே எதிர்த்தாவது அவனுடன் வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவள் ஆனந்துடன் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ள மனதளவில் தன்னை தயார்படுத்தி கொண்டாள். நேரம் இரவு 10:30 மணியை நெருங்கி கொண்டிருக்க அதிகாலையில் எழுந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்ததால் ஒவ்வொருவராக படுக்கைக்கு சென்றனர். கடிகாரத்தையே பார்த்து கொண்டு காத்திருந்தாள் தென்றல். அருகில் இனியா நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக கட்டிலிலிருந்து எழுந்து இதயம் படபடக்க அறை கதவை திறந்து வெளியே வந்தாள். வீடு முழுவதும் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கி இருந்தது. ஒரு முறை சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டாள். யாராவது விழித்திருக்கிறார்களா, வெளியில் ஏதேனும் சலசலப்பு இருக்கிறதா என பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டாள். தன் கைப்பையை எடுத்து வந்திருந்த தன் மாத சம்பள பணத்தை அதில் பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டாள். அதற்கு மேல் வேறு எதையும் எடுக்க அவள் மனம் வரவில்லை.
அணிந்திருந்த சுடிதாரோடு கண்ணீரை அடக்கி கொண்டபடி ஆனந்த் சொன்ன நேரத்திற்கு மெதுவாக வாசலை நோக்கி நடந்தாள். தூங்கிக் கொண்டிருந்த தந்தை தாயின் அறைவாசலை ஒரு கணம் பார்த்தாள். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்கம்மா. உங்களை காயப்படுத்தணும்னு நான் நினைக்கல. அதே நேரம் என்னை உயிருக்கு உயிராக விரும்புகிற ஆனந்தையும் என்னால் ஏமாற்ற முடியாது. மானசீகமாக சொல்லி கொண்டு கண்களை துடைத்தவள் உடனே வீட்டை விட்டு கிளம்பியிருந்தாள். இரவு நேரம். கடைகள் ஒன்றின் பின் ஒன்றாக ஷட்டர்களை இறக்கி கொண்டிருந்தன. சாலையோர விளக்குகள் மட்டும் மங்கலான ஒளியை சிந்த அந்த தெருவில் மக்கள் நடமாட்டமும் வெகுவாக குறைந்திருந்தது. வெறிச்சோடிய சாலையின் ஓரத்தில் கைப்பையை நெஞ்சோடு அணைத்தபடி பதட்டமாக நின்றிருந்தாள் தென்றல். அணிந்திருந்த சல்வாரின் துப்பட்டாவை எடுத்து தலைக்கு முக்காடு போட்டுக்கொண்டாள். எப்போது வேண்டுமானாலும் ஆனந்தின் பைக் வந்து நிற்கலாம் என்ற நம்பிக்கையிலேயே ஒவ்வொரு நிமிடத்தையும் கடத்தி கொண்டிருந்தாள். கைபேசியை எடுத்து பார்த்தாள். மணி 11:30 கடந்திருந்தது. ஆனந்த் இன்னும் ஏன் வரல? சரியா 11:30 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னாரே என்று முணுமுணுத்தவள் யாராவது தன்னை பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தோடு சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே காத்திருந்தாள். நேரம் கடந்ததை தவிர ஆனந்த் வரவில்லை. மெல்ல மெல்ல கடிகாரத்தின் முள் இரவு 12 மணியை நெருங்கி கொண்டிருந்தது. அவள் இதய துடிப்பும் அதே வேகத்தில் அதிகரித்தது. பதற்றத்துடன் போனை எடுத்து ஆனந்தின் எண்ணிற்கு அழைத்தாள். காதருகே கைபேசியை வைத்தபடி நம்பிக்கையுடன் காத்திருந்தாள். சில நொடிகளிலேயே, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற இயந்திர பெண்ணின் குரல் ஒலிக்க தென்றலின் பதற்றம் இன்னும் அதிகமாகி போனது. ஆனந்த் இப்போதானே எனக்கு ஃபோன் பண்ணாரு. அதுக்குள்ளே ஏன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு? ஒருவேளை வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்காரோ என நினைத்தவள் ஆனந்த் அழைத்த அன்னோன் நம்பருக்கும் முயற்சி செய்து பார்த்தாள். அதுவும் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது. சில நிமிட காத்திருப்பிற்கு பிறகு மீண்டும் அழைத்தாள். இம்முறையும் அதே பதில்தான் வந்தது. கைகள் நடுங்கின. பைத்தியம் பிடித்தவளைப் போல அந்த இரவு நேரத்தில் மீண்டும் மீண்டும் அவன் எண்ணையே அழுத்தி கொண்டிருந்தாள் தென்றல். அந்த நேரம் தொலைவில் அந்த அமைதியான சாலையில் ஒரு போலீஸ் ஜீப்பின் ஹெட்லைட் ஒளி மெல்ல தென்றல் நின்றிருந்த இடத்தை நெருங்கி கொண்டிருந்தது. அந்த ஜீப்பின் ஸ்டியரிங்கை பிடித்திருந்தவன் வேறு யாருமல்ல, ஏசிபி பிரம்மேஸ்வரன் தான். தலையை குனிந்தபடியே நடுங்கும் விரல்களால் மீண்டும் மீண்டும் ஆனந்தின் எண்ணை அலைபேசியில் அழுத்தி கொண்டிருந்தாள் தென்றல். எடுங்க ஆனந்த், ப்ளீஸ் எடுங்க என்று மனதிற்குள் கதறிக்கொண்டிருந்த அந்த நொடி யாரோ அவள் தோளில் கை வைக்க பதறி போய் திரும்பி பார்த்தவளின் மூச்சே நின்றுவிட்டது.